Om Sharavana Bhava. Good morning, brothers and sisters. I am handling the subject OAI 551 Environment and Agriculture Class 11 பார்க்க போகிறோம். கிளாஸ் 10th கிளாஸில் என்னென்னலாம் டாபிக்ஸ் பார்த்தோன்றதை ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 2ல் லாஸ்ட் கிளாஸ் டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இரிகேஷன் இந்தியா, என்னென்ன இரிகேஷனில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் டெக்னிக்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் இரிகேஷன். சர்ஃபேஸ் இரிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், இஷ்யூஸ் அசோசியேட்டட் வித் சர்ஃபேஸ் இரிகேஷன், என்னென்ன இஷ்யூஸ்லாம் அசோசியேட் ஆச்சு வித் சர்ஃபேஸ் இரிகேஷனில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இரிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இரிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெரோ இரிகேஷன், செகண்ட் ஒன் காண்டூர் இரிகேஷன், ஃபோர்த் ஒன் ஃப்ளட்டிங் இரிகேஷன். இந்த 3 டைப்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இரிகேஷனுடைய மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெரோஸ் பார்த்தாச்சு, காண்டூர் இரிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் இரிகேஷன். இந்த ஃப்ளட்டிங் இரிகேஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளட்டிங் இரிகேஷன்ஸ் இருக்குது. அன்கண்ட்ரோல் ஃப்ளட்டிங், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளட்டிங். அன்கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்க்கு எந்த ஒரு டைப்புமே இல்லை அப்படின்னா என்னன்றதை பார்த்தாச்சு. கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்க்கும் டெஃபினேஷன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளட்டிங் பார்க்க போகிறோம். ஓகே, 6 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஃப்ளட்டிங், செகண்ட் ஒன் பேசின் ஃப்ளட்டிங், தேர்ட் ஒன் செக் ஃப்ளட்டிங், ஃபோர்த் ஒன் பார்டர் ஃப்ளட்டிங், ஃபிஃப்த் ஒன் zigzag ஃப்ளட்டிங், சிக்ஸ்த் ஒன் காண்டூர் ஃப்ளட்டிங். இந்த 6 டைப்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளட்டிங் மெத்தட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளட்டிங். ஃப்ரீ ஃப்ளட்டிங்னா என்னன்றதை ஒரு ஜென்ரலாக சொல்லிடுறேன். இந்த ஃப்ரீ ஃப்ளட்டிங் பார்க்கும்போது என்ன அப்படின்னு எப்படி பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ ஃப்ளட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் லேண்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிப்னா என்னென்னு கோடு, ஓகேங்களா. இப்போது அந்த ஸ்டிப் வைஸ் என்ன அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஸ்டிப்பாக கோடு பிரிச்சுடுவாங்க. ஒரு பக்கம் கிராப்பு, ஒரு பக்கம் வாட்டரை வந்து விடுவாங்க. ஒரு பக்கம் கிராப்பு, ஒரு பக்கம் வாட்டரை விடுவாங்க. அதனால் ஒரு இமேஜின் பண்ணுங்கள், ஒரு பக்கம் கிராப் வளைஞ்சிட்டே இருக்கும் ஒரு கோட்டில். இன்னொரு கோட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனில் பள்ளம் தோண்டிட்டு அந்த இடத்துல வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரீ ஃப்ளட்டிங்குடைய கான்செப்ட். ஓகே, எவ்வளோ போகலாம். இன் திஸ் மெத்தட் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் ஸ்டெப். அக்ரிகல்ச்சர் லேண்டை என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன கூட பிரிச்சுடுவாங்க பை எ சீரீஸ் ஆஃப் ஃபீல்டு சேனல். ஓகே, ஒரு பக்கம் கிராப்னா ஒரு பக்கம் பள்ளம், ஒரு பக்கம் கிராப்னா ஒரு பக்கம் பள்ளம் ஒன்று வச்சு ஆஃப் ஃபீல்டு சேனல் விச் ஆர் கனெக்டட் டு தி சப்ளை சேனல். சப்ளை சேனல்னால் மெயின் சேனல். அது எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை சேனலோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி த ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் ஆர் ஃப்ளட்டட் வித் வாட்டர் பை ஓப்பனிங். அப்போ ஸ்ட்ரிப் லேண்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த கூட பிரிச்சிருக்காங்க வாட்டரை வந்து பண்ணால் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபீல்டு ரெகுலேட்டர்ஸ்லேருந்து. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் சப்ளை டிச். பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, பைப் இருக்கும். இந்த பைப் மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த வழியாக தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து போகும். இது வந்து அவுட்லெட் உள்ள இந்த பயிர் வைக்கிற இடம், இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா அவுட்லெட். இந்த 3 ஆரோ மார்க்ஸ் போய் பயிர் வைக்கிற இடம். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு போகும், உள்ளே அப்சர்வ் பண்ணி கிராப்பை வந்து வளர வைக்கும். இதை விட இன்னொரு கிளியரான டயக்ராம் உங்களுக்கு பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் இது இருக்குது பார்த்திங்களா. இந்த மெயின் பைப்லேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோ வைஸ்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இதுதான் இதோடைய ஃப்ரீ ஃப்ளட்டிங்குடைய மெயின் கான்செப்டே. இங்கே பாருங்கள், இன்னும் இந்த கிளியராக டயக்ராம் புரியுது. இது பாருங்கள், இந்த கிராப்ஸ் போட்டிருக்காங்க. கிராப்ஸ் பயிரில் கல்டிவேட் பண்ணும்போது இந்த பக்கத்தில் இருக்க மெயின் பைப்லேருந்து சப்ளை ஆகுது. மெயின் பைப்லேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா வாட்டர் வந்து சப்ளை ஆகி உங்களோட க்ரோத் ஆகி, இதுதான் ஃப்ரீ ஃப்ளட்டிங் மெத்தட். ஓகே, கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்கில் செகண்ட் டைப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசின் ஃப்ளட்டிங். பேசின் ஃப்ளட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பழத்தோட்டங்களுக்காக நீர்ப்பாசனம் செய்யறதுக்காக இந்த டைப் ஆஃப் ஃப்ளட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு ஃபார் வாட்டரிங் ஆர்ச்சர்ட்ஸ் அப்படின்னா பழத்தோட்டங்கள், அதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இன் திஸ் மெத்தட் ஈச் ட்ரீஸ் ஆர் குரூப் ஆஃப் ட்ரீஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை சர்க்குலர் சேனல் த்ரூ விச் வாட்டர் ஃப்ளோ. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ட்ரீஸையும் இல்லை குரூப் ஆஃப் ட்ரீஸையும் என்க்ளோஸ் பண்ணுறாங்க. என்க்ளோஸ் பண்ணி சர்க்கிள் ஆஃப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரீயை சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சர்க்கிள் ஆஃப்
ஆஃப் சேனலை க்ரியேட் பண்ணி அது என்ன ஆகுது, சர்க்கிள் ஆஃப் சேனல் த்ரூ விச் வாட்டர் ஃப்ளோவுக்காக அந்த சர்க்குலர் சேனல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த சர்க்குலர் சேனல் இஸ் நோன் ஆஸ் பேசின். அந்த சர்க்குலர் சேனலுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசின்ஸ் அப்படின்னு பேர். ஈச் பேசிஸ் இஸ் கனெக்டட் டு ஸ்மால் ஃபீல்ட் சேனல். ஒவ்வொரு பேசினுமே எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு. சின்னதாக ஒரு பைப்லைன், ஒரு மெயின் பைப்லேருந்து வருது பார்த்தீங்களா, மெயின் பைப்லேருந்து சப்ளை ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஆகுது இடத்துல தான் ஃபீல்டு சேனல்னு சொல்லுவோம். சின்னதாக ஒரு ஃபீல்டு சேனலோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஃபீல்டு சேனல் இஸ் அகைன் கனெக்டட் டு சப்ளை சேனல். ஃபீல்டு சேனல் எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் சேனல். மெயின் டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மெயின் டிச்சஸில் பள்ளத்தில் பைப்பு போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது கூட இந்த ஃபீல்டு சேனல் வந்து கனெக்ட் ஆகிடுது. இதுதான் பேசின் ஃப்ளட்டிங். இதுக்கான எக்ஸாம்பிள் டயக்ராம் பார்ப்போம் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பேசின் ஃப்ளட்டிங்கான எக்ஸாம்பிள் டயக்ராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு ட்ரீஸ், பழத்தோட்டங்கள்னு வச்சுக்கோங்க. இல்லை இதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு பக்கமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் சேனல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த சர்க்குலர் சேனலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசின். இந்த சர்க்குலராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசின். இந்த பேசின் எது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சேனல். மெயின் சப்ளை சேனல் வந்து வாட்டரை கொண்டு வந்து இந்த இடத்துல பேசினில் சேர்க்கும். அந்த கொண்டு வர இடத்துக்கு தான் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சேனல். இது சப்ளை சேனல். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இல்லை மெயினாக என்ன இருக்குது, பள்ளத்துலேருந்து மெயின் டிச்னா என்னது, பள்ளத்தாக்கு. ஓகேங்களா? அந்த பள்ளத்தில் பைப் லைன்ஸ் இருக்கும். அந்த பைப் லைன்ஸ்லேருந்து என்ன ஆகும், வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் என்னது ஃபீல்டு சேனல். ஃபீல்டு சேனல்லேருந்து வந்து உங்களோட ட்ரீஸ்க்கு சுற்றி என்ன இருக்குது, ஒரு சர்க்குலர் இருக்குது. அந்த சர்க்குலர் பேர் தான் என்னது பேசின். அந்த பேசினுக்கு என்ன ஆகுது, வாட்டர் வந்து சப்ளை ஆகி நம்ம வந்து கிராப்பை வந்து வளர வைக்கிறோம். இதுதான் பேசின் ஃப்ளட்டிங்குடைய மெத்தட். நெக்ஸ்ட்டு செக் ஃப்ளட்டிங். செக் ஃப்ளட்டிங்னா என்னன்றதை ஒரு ஜென்ரலாக சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த செக் ஃப்ளட்டிங் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்னதாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி சின்னதுனா ஒரு மணலில் போட்டு ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த லேண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு லைன்ஸ் போட்டுருவாங்க. ஓகே இப்போ நம்ம பார்த்த மாதிரி சின்னதாக போட மாட்டாங்க. பெருசாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் வந்து மணல்லையே ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மணல்லையே ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மணலில் ஃபார்ம் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு வழியும் இப்போது ஒரு பர்டிகுலர் ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லேண்டை 5 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ணுற இடத்துல மட்டும் என்ன பண்ணாங்க, வாட்டரை வந்து இப்போ 5 பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லுவேன். 5 ரோஸ் 5 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவாங்க. 5 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒவ்வொரு காலத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து சப்ளை பண்ணுவாங்க. அப்படி வாட்டரை சப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி மீன் இருக்க தண்ணி எல்லாமே மேலே மிதக்கும். அது மூலிமா நம்ம பயிரிடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் ஃப்ளட்டிங். In this method, the crop area is divided into small plot is called a check basin. இந்த பாருங்கள், இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா கிராப் ஏரியாவை நம்ம டிவைட் பண்ணுறோம். சின்ன பிளாட்டாக பள்ளமாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுக்கோம். இந்த ஸ்மால் பிளாட் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் செக் பண்ட். ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறாங்க, பிரித்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வாட்டர் சப்ளை டு த செக் பேசின். செக் பேசினில் என்ன பண்ணுவாங்க, நான் என்ன சொன்னேன், மணல் வச்சு அந்த ஒரு லேண்டை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டேன். மணல் வச்சு ஒவ்வொரு காலமாக என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பிட் பண்ணிட்டாங்க. அப்படி ஸ்பிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து சப்ளை பண்ணுறாங்க த்ரூ த ஃபீல்டு சேனல். எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சேனல் விச் ஆர் கனெக்டட் டு த சப்ளை சேனல். ஃபீல்டு சேனல் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் சப்ளை சேனலில் கனெக்ட் ஆகிருக்கும். ஈச் பேசின் இஸ் ஃப்ளட்டட் வித் வாட்டர் இஸ் டு த ரெக்வயர்ட் டெப்த் அண்ட் வாட்டர் இஸ் ரீடைன் for some hours so that it can infiltrated into the soil. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் பேசின் ஃப்ளட் வாட்டரை வந்து சப்ளை பண்ணிட்டேன். வாட்டர் சப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த சாயில்ஸ் என்ன பண்ணும், வாட்டரை வந்து சப் பண்ணி இருக்கும். அந்த சப் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன இருக்கும், டைம் எடுக்கும். அதை சொல்கிறேன், அது ரெக்வயர்ட் டெப்த் வரையும் வாட்டரை உறிஞ்சிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மீதி இருக்க வாட்டரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு சம் டைம் எடுத்திருக்கும். அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவையான ஆழத்துக்கும் வாட்டரை அப்சர்வ் பண்ணி மீதி வாட்டர் என்ன இருக்கும், மேலே மிதக்கும். அந்த மேலே மிதக்கிற வாட்டரை ஏன்னா அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பயிரை வந்து விளைவிக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் ஃப்ளட்டிங். இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா செக் ஃப்ளட்டிங்கான டயக்ராம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இது ஒவ்வொரு ஸ்ப்ரெட்டிங் இங்கே பாருங்கள் காலம் வைஸ் என்ன பிரிச்சுட்டாங்க. ஓகே, இந்த மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஏரோ மார்க்ஸ் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அதுதான் சப்ளை சேனல். மெயின் டிச்சஸ் மெயின் சப்ளை சேனல் எல்லாமே சேம் தான். டிச்சஸில் அந்த பள்ளத்தில் பைப் இருக்கும். அந்த பைப் மூலிமா எனக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஓப்பனிங் கொடுக்குறாங்க. ஓப்பனிங்னா சப்ளை ஃபீல்டு சேனலில் என்ன பண்ணுறாங்க, வாட்டரை வந்து சப்ளை பண்ணி ஓகே இது சப்ளை பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மணலில் ஊற வச்சு நம்ம கிராப்பை வந்து பயிரிடுறோம். இதுதான் இந்த மெத்தட் செக் ஃப்ளட்டிங். நெக்ஸ்ட்டு பார்டர் ஸ்ட்ரிப் ஃப்ளட்டிங். இந்த பார்டர் ஸ்ட்ரிப் ஃப்ளட்டிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம்.
In this method, agriculture area divided into series of long narrow strip known as border strip by leaves in small bend. என்ன இப்போ இது அக்ரிகல்ச்சர் லேண்டை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் நேரோ ஸ்ட்ரிப்பாக வந்து பிரிக்கிறோம். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ஸ்ட்ரிப்னு நேம் இருக்குது. லாங் நேரோ ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் தி பார்டர் ஸ்ட்ரிப்னு சொல்கிறாங்க. த ஸ்ட்ரிப் ஆர் அலைன்ட் அலாங் த கண்ட்ரி ஸ்லோப் ஸோ தட் த வாட்டர் கேன் ஃப்ளோ ஈஸிலி த்ரூ அவுட் த ஏரியா. என்ன சொல்கிறோம், நமக்கு தேவையான பள்ளத்துக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோப்புக்கு நம்ம பிரிச்சிடும். சரிவுக்கு எது வரைக்கும் நம்ம பயிரிடப்படுறப்போ த ஸ்ட்ரிப் ஆர் அலைன்ட் அலாங் த கண்ட்ரி ஆஃப் ஸ்லோப். நம்ம அது வரைக்கும் ஸ்லோப் எந்த ஸ்லோப் இருக்கோ அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு சின்ன சின்ன கீட்டாக என்ன பிரிச்சு ஸோ த வாட்டர் கேன் ஃப்ளோ ஈஸிலி த்ரூ அவுட் த ஏரியா. அப்படி பிரிக்கும் போது வாட்டரை வந்து ஈஸியாக அந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். This method is super when the area is at level of gentle country slope. இந்த பகுதி வாட்டரை வந்து சீக்கிரமாக பாயத்துக்காகவும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக இருக்கிற ஏரியாத்துக்கு வாட்டர் சீக்கிரம் கொண்டு போகிறதுக்காகவும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் ஒன்றுமே கிடையாது. என்ன டயக்ராம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்கிற ஏரியாத்தில் அதிகமாக ரொம்ப லாங் நேரோ ஸ்ட்ரிப்பாக இதை பிரிச்சுருவாங்க. நம்ம நாட்டில் எந்த இடத்துல ஸ்லோப்லாம் இருக்கோ அந்த மாதிரி லாங் நேரோ ஸ்லோப் இருக்கிற ஏரியாஸில் பார்த்திங்கன்னா இது அப்படியே வளைவாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நமக்கு எங்கே தேவையோ வாட்டர் வந்து எந்த பகுதிக்கு தேவையோ அந்த பகுதிக்கு என்ன பண்ணுறாங்க வாட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பார்டர் ஸ்ட்ரிப் ஃப்ளட்டிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் ஃப்ளட்டிங். ஜிக்ஸாக் ஃப்ளட்டிங்னா ஆல்ரெடி ஜிக்ஸாக்னா என்னது, வளைவு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இன் திஸ் மெத்தட் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் சப்டிவைடட் இன்டு ஸ்மால் பார்ட் பை லோபன் இன் ஏ ஜிக்ஸாக் மேனர். ஜிக்ஸாக் ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கீட்டை சின்ன சின்ன லைன்ஸாக ஸ்பிட் பண்ணுவாங்க. ஜிக்ஸாக்காக வளைஞ்சு போகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, லேண்டையே என்ன பண்ணுவாங்க ஸ்பிட் பண்ணுவாங்க. த வாட்டர் இஸ் சப்ளைட் டு த பிளாட் ஃப்ரம் த ஃபீல்டு சேனல் த்ரூ த ஓப்பனிங். ஃபீல்டு சேனல் ஓப்பனிங்லேருந்து வாட்டரை வந்து அந்த பிளாட்டுக்கு வந்து சின்ன சின்ன ஓப்பனிங்க்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. த வாட்டர் ஃப்ளோ இன் ஜிக்ஸாக் வே டு கவர் த என்டையர் ஏரியா. மொத்த ஏரியாவுக்குமே வாட்டர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மேனரில் தான் போகும். when the desired depth is attained the opening ஆர் க்ளோஸ்டு. வாட்ரு வந்து டிசையர் டெப்த்துக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வாட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதான் சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சப்ளை சேனலில் வாட்டர் எப்படி ஆகும், மெயின் டிச்சஸ்லேருந்து வாட்டர் ஜிக்ஸாக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போகுது. ஓகே, திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஜிக்ஸாக் வேல தான் ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் ஃபீல்டில் இருக்கிற டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபீல்டு. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஜிக்ஸாக் மேலே என்ன இந்த இருக்குது பார்த்தீங்களா, லேண்டு பள்ளத்தை விட்டுருங்க, இல்லை மேலே இருக்கிற லேண்டுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயிரிடுவாங்க. இந்த வாட்டரை இதுதான் மெயின் டிச்சஸ், நமக்கு ஹெட் டிச்சஸ் சொல்லுவாங்க. பள்ளத்துலேருந்து நம்ம வாட்டரை வந்து சப்ளை பண்ணுற வாட்டர் இது ஃபீல்டு சேனல் உள்ளே இறங்கி போகுது பார்த்தீங்களா, அது ஃபீல்டு சேனல். அந்த ஃபீல்டு சேனல் வழியாக ஜிக்ஸாக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது மூலயமா உனக்கு வந்து கிராப்பை வந்து பயிர்றாங்க. இதுதான் ஜிக்ஸாக் ஃப்ளட்டிங். ஓகே, கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்கில் லாஸ்ட் மெத்தட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்டூர் லேட்ரல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல நீர் வந்து இரிகேஷன் பண்ணுவாங்க, நீர் பாசனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கான்டூர் ஹில்லி ஸ்லோப்பாக இருக்க சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து ஒரே சமநிலையில் இருக்காது. ஸோ அண்டுலேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த கான்டூர் லேட்ரல் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. திஸ் மெத்தட் இஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ட்ரீ ஃப்ளட்டிங் இன் விச் த ஃபீல்டு சேனல் ஆர் லேட்டர் ஆர் அலைன்ட் அப்ராக்சிமேட்லி அலாங் த கான்டூர் லைன்ஸ். அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டூர் லைன்ஸை போட்டுட்டு அதில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சேனல் வழியாக என்ன பண்ணுறாங்க வாட்டரை வந்து சப்ளை பண்ணாங்க. இன் திஸ் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் லேட்டரல். ஒரு சைட் ஆஃப் த லேட்டரல்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஆஃப் இரிகேஷனை வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா மெயின் டிச்சஸ்லேருந்து வாட்டர் பைப் லைன்ஸ் போகுது. கான்டூர் லேட்டரல் அந்த அலைன் ஜிக்ஸாக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா கான்டூர் லேட்டரல்ஸ் சொல்லுவாங்க. அது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அது எந்த இடத்துல இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நீரை வந்து உள்ளே சப்ளை பண்ணிவிட்டு அந்த சப்ளை சாயில் மூலம் உள்ளே அப்சர்வ் பண்ணி அந்த ட்ரீஸ் வந்து க்ரோத் ஆகும். இது கான்டூர் ஃபோமிங், கான்டூர் ஃப்ளட்டிங் கிடையாது, கான்டூர் ஃபோமிங். இது வந்து எப்படி இப்போ கான்டூரில் பயிர்றாங்க அப்படின்றத மட்டும் காட்டியிருக்கேன். ஓகே,
நெக்ஸ்ட்டு சப்சர்ஃபேஸ் மெத்தட். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் மெத்தட். சர்ஃபேஸ் மெத்தடில் தான் என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோ இரிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு காண்டூர் இரிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் இரிகேஷன் பார்த்தோம். ஃப்ளட்டிங் இரிகேஷனில் 2 டைப்ஸ் பார்த்தோம். கண்ட்ரோல் ஃப்ளட்டிங், அன்கண்ட்ரோல் ஃப்ளட்டிங் பார்த்தோம். கண்ட்ரோல் டைப் ஃப்ளட்டிங்கில் தான் 6 டைப்ஸ் பார்ப்போம். இப்போது சர்ஃபேஸ் இரிகேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் ஆர் சப்சர்ஃபேஸ் மெத்தடுன்னு பார்க்க போகிறோம். இன் திஸ் மெத்தட் the water is applied to the root zone of the crop by underground network of pipes. இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா வாட்டரை வந்து எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஜோன் ஆஃப் த கிராப். ரூட் ஜோன் வேரில் என்ன பண்ணுறாங்க, கிராப்புடைய வேரில் வாட்டரை வந்து சப்ளை பண்ணுறாங்க பை அண்டர் கிரவுண்டில் இருக்க நெட்வொர்க் பைப் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த நெட்வொர்க் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின் பைப், சப் மெயின் பைப் அண்ட் லேட்ரல் ப்ராப்பகேட்டட் பைப். இந்த நெட்வொர்க் பார்த்திங்கன்னா எதாலாம் கன்சிஸ்ட் ஆகிருக்கும் அந்த நெட்வொர்க்குடைய பைப் உள்ள அண்டர் கிரவுண்டில் நெட்வொர்க் பைப்னு ஒன்று வச்சுருக்கோன்னு சொல்கிறீங்களா, நெட்வொர்க்குடைய பைப்பு. ஓகேங்களா, அந்த பைப்பு எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பைப்புன்னு ஒன்று இருக்கும், சப் பைப்புன்னு ஒன்று இருக்கும், லேட்ரல் ப்ராப்பகேட்டட் பைப்புன்னு ஒன்று இருக்கும். 3 கன்சிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, தேர்ட் பாயிண்ட், த ப்ராப்பகேட்டட் பைப்ஸ் அலோவ் த வாட்டர் டு ட்ரிப் அவுட் ஸ்லோலி. இந்த ப்ராப்பகேட் மூலயமா வாட்டரை வந்து பைப் மூலம் வாட்டரை அலோவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக என்ன பண்ணுறாங்க, வாட்டரை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் த சாயில் பிலோ த ரூட் ஜோன், எங்கே பிலோ த சாயில் உள்ள இருக்க பிலோ த ரூட் ஜோனுக்கு ஆஃப் கிராப். அந்த கிராப் என்ன ஆகும், அப்சர்வ் த வாட்டர் சொட்டாக அனுப்பும்போது அந்த கிராப் என்ன பண்ணும், வாட்டரை அப்சர்வ் பண்ணும் கண்டினியூஸ்லி. இந்த மெத்தட் இஸ் திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் பர்மியபிள் சாயில். பர்மியபிள் சாயிலுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சூட் ஆகும். லைக் சாண்டி சாயில்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து சூட் ஆகும். திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ட்ரிப் இரிகேஷன் ஆர் ட்ரிக்லிங் மெத்தட் ஆஃப் இரிகேஷன். இந்த மெத்தடுக்கு வந்து சப்சர்ஃபேஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க, ட்ரிப் இரிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க, ட்ரிக்கிள் மெத்தட் ஆஃப் இரிகேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் டெக்னிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபீடிங் பாட்டில் டெக்னிக்ஸ். இந்த மெத்தட் இந்த நம்ம ரூட் ஜோன் மூலயமா வாட்டரை வந்து அண்டர் கிரவுண்டில் சப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில் டெக்னிக்ஸ்னு கூட சொல்லலாம். திஸ் மெத்தட் ஆஃப் ட்ரிப் இரிகேஷன் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் இஸ்ரேல் பட் இஸ் நவ் ப்ராக்டிஸ் இன் மெனி கண்ட்ரீஸ். ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தது இந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் தான் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இப்போ நவ் பார்த்தா மெனி அதர் கண்ட்ரீஸில் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அலாங் வித் இரிகேஷன் வாட்டர் நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் சொல்யூஷன் இஸ் ஆல்சோ ஃபீட் டு த சிஸ்டம். இந்த வாட்டர் மூலயமா நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரத்தையும் எல்லாமே சொல்யூஷனாக மிக்ஸ் பண்ணி அதை ஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த தண்ணியிலேயே அலாங் வித் இரிகேஷன் வாட்டர்லேயே என்ன பண்ணுறாங்க, அதுக்கான தேவையான சத்து நியூட்ரிஷனுக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், உரம், இது எல்லாமே அந்த சிஸ்டம் மூலயமா நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். இதுதான் பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன். இதோட இந்த கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷனுடைய கான்செப்ட்டு என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை பார்ப்போம். We will see the next class.